தற்போதைய ஒன்றுபட்ட அரசில் தங்களின் கூட்டணி கட்சியான அம்னோவை முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் ஒரு காலத்தில் வழிநடத்தினார் என்பதை விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் டிஏபி உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றும் அந்த உறவை சேதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நினைவூட்டப்பட்டுள்ளது. சீன மொழி பாட்காஸ்டில் பேசிய டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் அண்மைய சர்ச்சையை ஏற்படுத்திய பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோ பி எனின் சமூக ஊடக பதிவை பற்றி தாம் அவருடன் பேசியதாக தெரிவித்தார். யோவின் நடவடிக்கையை தாம் ஏற்கவில்லை என லோக் கூறினாலும் அவரை கண்டிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். டிஏபி கட்சிக்கு தனித்த கொள்கைகளும் நிலைப்பாடுகளும் இருந்தாலும் கட்சிகளுக்கு இடையேயான உறவுகளை கெடுப்பது தேவையற்றது என்று அவர் கூறினார். அம்னோவுடன் ஒத்துழைப்பு, அரசின் செயல்பாடு, சீர்திருத்தங்களை முன்னெடுப்பது குறித்து பேச வேண்டுமெனில் அனைவரும் தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த உறவுகளை நாம் சேதப்படுத்தினால் தொடர்பாடல் மிகவும் கடினமாகிவிடும் என்று அவர் கூறினார். கடந்த மாதம் நீதிமன்றம் நஜீப்பின் வீட்டுக்காவல் கோரிக்கையை நிராகரித்ததை தொடர்ந்து யோ இந்த ஆண்டு இறுதியில் கொண்டாட இன்னொரு காரணம் என்று அது குறித்து எழுதியிருந்தார். இதனால் அம்னோ தலைவர்கள் மற்றும் பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணியில் உள்ள சிலர் கடும் அதிருப்தி அடைந்தனர். யோ இதை கவனமாக கையாண்டிருக்கலாம் என்று அந்தரிலோக் தெரிவித்தார். இந்த செயல்களும் இந்த சொற்களும் தேவையற்றவை என்பதை தாம் சொல்ல வருவது என்று குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.